ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போனோம்னா போத்தீஸ் தாங்க ஷாப்பிங் போயிருந்தோம். அண்ணன் பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போகுது. அதனால் அவளுக்கு வந்து பேக் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து திங்ஸ் வாங்கணும். அதனால தான் போயிருந்தோம். பேக் எங்களுக்கு கலர் ரொம்ப பிடிச்சது. அந்த ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. வீட்டில் மிக்ஸி ஜார் வந்து உடஞ்சிட்டு அதை வந்து திருப்ப மாற்றணும்னு பார்த்தா இல்லை பரவாயில்ல புதுசே எடுத்துரும் அப்படின்ட்டு தான் எடுத்தாச்சு. ஆனால் நான் கொண்டு போனது என்னவோ பழைய ஜாரை கொண்டு போனேன் மாடலிங்க்கு. ஆனால் மறுபடியும் தப்பு நடந்துட்டு வீட்டுக்கு கொண்டு வரும்போது அது வந்து சைஸ் மாறி இருந்திருக்கு. போகும்போதே ஹஸ்பண்ட் சொன்னார், நீ போனால் தப்பாக தான் இருக்கும்ன்ட்டு. நான் போனேன், பரவாயில்ல இந்த வாட்டி நானே எடுத்துகிட்டு வரேன்ட்டு போனேன். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது அது வந்து சைஸு சின்னதுன்னு. மறுபடியும் அவங்கக்கிட்ட நிறைய பேசி சமாதானப்படுத்தி மறுபடியும் இன்னொருக்கு அனுப்பிச்சி வச்சேன், போய் பார்த்து வேறு எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு. வந்து அப்படியே வந்து ஹஸ்பண்ட் வந்து அடுத்த மாதம் வந்து கோயில் கொடை வருது, நம்ம ஊர் கொடை. அதுக்காண்டி அவருக்கு வந்து நான் வேஷ்டியும் சட்டைன்னு எடுக்க போயிருந்தேன். எப்போவுமே வந்து ரெடிமேடாக தான் எடுத்து போடுவாங்க. சரி இந்த வாட்டி நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம், தச்சு போடுவோம்னு சொல்லிட்டு எடுக்க போயிருந்தேன். துணி வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். நமக்கு வந்து துணி எடுத்து தையல் கூலிலாம் கொடுத்து நம்ம வாங்கிறதுக்கு நம்ம ரெடிமேடாக எடுக்கிறது தான் லாபம். ஆனால் தச்சு போட்டால் நமக்கு பிடிச்ச மாதிரி தச்சு போட்டுக்கலாம்ல. அதனால தான் சரி இந்த வருஷம் நம்ம துணியாக எடுத்து தைக்க கொடுத்துருன்ட்டு போயிருந்தோம். ஒரு வாட்டி கூட நான் வந்து போத்தீஸ் போயிட்டு சாரீ எடுக்காமல் வந்ததே இல்லை. எப்படியாவது ஒரு 300 ஒரு சேலை எடுத்துகிட்டு தான் நான் வருவேன். ஆனால் இந்த வாட்டி நான் போயிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அடுத்த வாரம் எனக்கு வந்து கல்யாண நாள் வருது. சரி அப்போ நம்ம எதாவது எடுத்துக்கலாம், அதுக்குள்ளே புதுசாக ஏதாவது வெரைட்டி வரும் அப்படின்ட்டு வந்துட்டேன். சரி அவங்களுக்கு மட்டும் எடுத்து முன்னாடி நம்ம தைக்க கொடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த போத்தீஸில் வந்து நம்ம எவ்வளோ ஒரு கலெக்ஷன் கேட்டாலும் சலிக்காமல் எடுத்து போடுவாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் கூட முகம் சுளிக்க மாட்டாங்க. அதனால தான் நான் மோஸ்ட்லி வந்து நான் போத்தீஸ் தான் போவேன். அதுலேயும் ஜென்ஸ் இருக்காங்களே அவங்களாம் உண்மைக்கே சல்யூட் தாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக நம்ம கேட்குற வெரைட்டி கரெக்டாக காமிப்பாங்க. நம்ம வந்து லேடிஸ் டு லேடிஸ்னால் நம்ம இப்போ அவங்கள்ட்ட நல்லா ஃப்ரீயாக பேசி நல்லா புது கலெக்ஷன் பார்க்கலான்னு நினச்சா, நான் அவங்க தான் நம்மகிட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே முகம் சுழிச்சு நம்மளை விட்டு வேறு பக்கம் போக பார்ப்பாங்க. நமக்கு வந்து சரியாக வந்து ஒரு கம்பெனி தரமாட்டாங்க. நீங்களும் வந்து திருநெல்வேலியாக இருந்தீங்கன்னா வந்து போத்தீஸ் கண்டிப்பாக போங்க. நிறையா ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கும். அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வீட்டில் வந்து ரொம்ப டயர்டு, வரவே 7:30 மணி 8 மணி ஆகிட்டு வந்து எங்கே சமைக்க. அதனால் காலையில் வச்ச ரசம் இருந்துச்சு, கொஞ்சமாக பொரிகடலை தேங்காய் துவையல் அரைச்சி கடையில் வீட்டுக்காரர் வந்து வடை வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே கொஞ்சமாக குக்கரில் சாதம் வச்சு அதை நைட்டு சாப்பாடை சாப்பிட்டாச்சு. ஏன்னா வந்து எனக்கு டிஃபன் பண்ண டைம் இல்லை, ரொம்ப டயர்டாகிட்டு. அதோட இந்த வீடியோ முடிச்சாச்சு. See you, tata, bye bye.